அப்போ அக்கிரமக்காரர் என்ற உடனே நாம் உலக ஜனங்களை நினைத்திடக்கூடாது. நிறைய பேர் அக்கிரமக்காரர் அப்படின்னா ரோட்ல பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்துக்கிறானே, ரோட்ல போயிட்டு சர்ச்சைக்கு வராம இருக்கிறானே, அவனை நினைப்பான். நம்ம ஆண்டவருடைய உபதேசமே சர்ச்சைக்கு வெளியே இருக்கிறவங்களை கடிந்து கொள்வது அல்ல, சர்ச்சைக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு சாட்டையை உண்டு பண்ணுவது. எத்தனை பேர் சொல்றது, நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப எங்களுடைய கடிந்து கொள்ளுதல், எங்களுடைய சாட்டை சில வேளையில வில்லனை போல கர்த்தரை இந்த ஜனங்களுக்கு நீங்கள் காண்பிக்கிறீர்கள். ஆமா, ஏன் அப்படி செய்கிறோம்? நம்முடைய ஆண்டவர் சாட்டையை எங்கே உண்டு பண்ணினார்? தேவனுடைய ஆலயத்தை யார் கல்லர் குகையாய் மாற்றினானோ, தேவ ஜனங்களை போல நடித்து கொண்டு, ரொம்ப நாள் நடிப்பு கெட்டிக்காரன் புழுகு வெறும் 8 நாளைக்கு தான், 8 நாளைக்கு தான் உன்னால நடிக்க முடியும். நீ புறாவா காக்காவா என்பது நாட்கள் போக போக அதனுடைய ஒரிஜினாலிட்டி என்னன்னு தெரிந்துவிடும். அப்ப உள்ளே இருக்க அநேகர் என்ன செய்யறாங்க? அக்கிரமக்காரர் என்ற உடனே ரட்சிக்கப்படாதவங்களை நினைப்பாங்க, சர்ச்சைக்கு வராத மற்ற ஜனங்களை நினைப்பாங்க. கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறதான சொல்லிக் கொள்ளுகிறார்களே, நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறார்களே, நான் ஒரு விசுவாசி என்று சொல்லுகிறார்களே, அவர்களுக்குள்ளேயே, ஊழியம் செய்கிறவர்களுக்குள்ளேயே அநேகம் அக்கிரமக்காரர்கள், அக்கிரம செய்கைக்காரர்கள் இருக்கிறார்கள். அதை குறித்து ஆண்டவராகிய இயேசு ரொம்ப விவரமாக பேசுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 7ஆம் அதிகாரத்துல 21 - 23 வசனம் வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தா, எப்ப பார் என்ன செய்யறது? ஆண்டவரை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுவது, ஜெபம் பண்ணுவது, இயேசு இயேசு என்று சொல்லுவது, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை அவர் தண்டியாமல் விடார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. சில உலக ஆதாயத்துக்காக, அவனுடைய லாபத்துக்காக கர்த்தருடைய பெயரை சொல்லுவது நிறைய பேரு. இயேசுவின் நாமத்தை சொன்னாங்க, ஒரு கிறிஸ்தவனுங்க அப்படி சொல்றது, அது சொல்லும் பொழுதே வெட்கப்படணும். நாம் யாரா இருக்கிறோம்? இந்த உலக ஜனங்க நடுவில் நம்மை வைத்து உலக ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறார்களா? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்களா? ஆண்டவர் சொல்றாரு, என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி எப்ப பாரு கர்த்தாவே